மக்களே இப்போ தான் கிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்குள்ளே பாருங்க மக்களே கிக்கு ஏறிடுச்சு. அம்மாடி பார்க்குறான் பாருங்க. என்னண்ணா என்னது இந்த ஃபாரின் குரங்கு? அது ஓகே தம்பி, அது முஸ்கு வந்து தம்பி, அது ஃபாரின் குரங்குலாம் இல்லை, இது நம்ம தமிழ்நாட்டு குரங்கு தான். அதுவும் ரொம்ப ரேர் இல்லைங்க. ஆமாம், அது முஸ்கோந்தி தான், அங்கே உட்காந்துருக்கல. இதை வர மக்களே, அதெல்லாம் வந்து முஸ்கோந்தி, வால் நீளமாக இருக்கும். மான் பாருங்க நிறைய இருக்கு. இந்த குரங்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கை கொடுக்கணும். இது ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ற இடம். ட்ரைப்ஸ் வாழ்ற இடமா மக்களே? மேலே அந்த மலை தெரியுதுலங்க, அதுதான் ஊட்டி. ஊட்டியிலேருந்து இப்போ கீழே இறங்கி வந்தேன்னு சொன்னோம்ல, அப்படியே சுற்றிக்கிட்டு கீழே கூடலூர் அடங்கி வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்டு. அங்கங்கே பாருங்க மக்களே, இது செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்காங்க, அது பேர் என்ன, ஃபாரஸ்ட்டு வாட்சர். இறங்கி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. யாரையும் ஓய்வு எடுத்துக்கல. இதிலேருந்து பாருங்களா, பூக்கள் வித்தியாசமாக இருக்குது. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், சுபாஷ் வந்து விட்டான், அவன் வந்து விட்டான், அவன் அழகை பார்த்தால் பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். இங்கே பாருங்க மக்களே, யானை எதிர்பார்த்தேன், யானை தான் காணும். யானை வரும். மயில் மாதிரி இருக்குண்ணா. இங்கே வரு ஒரு சின்ன ஒரு ஓடை. அங்கே காமிச்சிடலாம். மயில் வந்து அப்படி கட்டாது, அப்படி கத்து மயில். மானுக்கு பஞ்சமே இல்லை போலாம் தம்பி. இங்கே ரெண்டு நிற்குதா, ரெண்டு தான் நினச்சிக்காதீங்க மக்களே, நிறைய இருக்குது. ரைட் சைடில் நிறைய இருக்குது. நான் நிறைய மான் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, மான் டயர்டாக இருக்குங்க. ஏதோ புலி கீது வந்தா வீடியோ எடுக்க ஆர்வமாக இருக்குது. யானை புலி இங்கே ஒன்றும் தென்பட மாட்டேங்குது. இல்லை இங்கே பாருங்க, அரசு பழங்குடியினர்னால உண்டி உறைவிட தொடக்கப்பள்ளினா போட்டில் போயிடலாம் தம்பி. உண்டினா சாப்பிட்றது, உறைவிடனா தங்குறது, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் தங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் கோட்ரஸ் ஏதோ இருக்குது. இந்த மரத்து மேலே பாருங்கள். ஆஹா, இங்கே வந்ததுக்கு மரங்கள் நல்லா ரசிச்சாச்சுங்க. இந்த பக்கம்லாம் பாருங்களேன், புதுசாக மரக்கண்ணெல்லாம் முளைச்சி பயங்கரமாக வந்துருக்கு. மழை இல்லைங்க, மழை இல்லாதங்காட்டி ரொம்ப வெறிச்சு ஓடி காணப்படுது. இங்கே பாருங்க மகளே, எத்தனை மானுன்னு சொல்லி. ஏய், ஸ்லோ பண்ணு. சே, தாய் பாசத்தை பாருங்க எவ்வளோ அன்பாக இருக்குன்னு. தன்னோட குட்டியை பாருங்க மக்களே, எப்படி நக்கிட்டு இருக்குதுன்னு. சே, அருமை. இறகுன்னு அடா. அங்கே பாருங்க மக்களே, எல்லாம் படுத்துருக்கு நெவுலுக்கு. நிறைய இருக்குங்க மானு. போலாம். ஏன் தெரியுமா இங்கே எல்லாம் எத்தனை இருக்குது? ரைட் சைடில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஆறு தான், ஆறை ஒட்டியே தான் ரோடு போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க மக்களே, அப்பளே பிடிச்சி இந்த ஆறை ஒட்டியே தான் வந்துட்டு இருக்கு. நான் நல்ல இடமா வரட்டும் ஷூட் பண்ணி கேட்கலாம்னு நினச்சேன். இந்த இடம் தான் நல்லது. யானை பாருங்க நிற்கிது பாரு. மக்களே, யானை நிற்கிதுங்க மக்களே. அங்கே பரவாயில்ல, வந்ததுக்கு யானை ராஜாவை பார்க்குறோம், யானையை பார்க்குறோம். மக்களே இங்கே பாருங்க மக்களே, கீழே யானை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அது அங்கே யானை பாருங்க எப்படி படுத்துருக்குது பாருங்க, அது எப்படி குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. அங்கே பாருங்க மக்களே, அங்கே யானை நிற்கிது. அதெல்லாம் வந்து கும்கி யானைங்க. அருமை. இங்கே பாருங்க மக்களே, எல்லாமே வந்து எல்லாம் ஃபாரஸ்ட்டு இதுதான், ஆஃபீஸ் தான். அங்கே யானை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் வீடியோ எடுக்கலாம்னு கேட்டால் எல்லாம் அலௌட் இல்லைன்ட்டாங்க. நல்ல விஷயந்தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்து எல்லோரும் ஒருத்தருக்கு அலோவ் பண்ணால் எல்லோரும் போயிடுவாங்க. அதனால தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கரெக்டு தான். சரி, ரைட்டு. அடுத்து ஊட்டி ஏறலாம், மலை ஏறலாம். முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எங்கேயா செக் போஸ்ட் வருது
பாருங்க மக்களே, தெப்பக்காடு மைசூர் இங்கேருந்து வெறும் 91 கிலோமீட்டர் தான். நான் மசனக்குடியே போகலப்பா தம்பி, ரைட்டில். ஆமாம். ஓ ரைட் மக்களே, இங்கே பாருங்க, இதிலிருந்து ரைட் எடுத்தோம்னா ஊட்டி 38 கிலோமீட்டருங்க மக்களே. மசனக்குடி 6 கிலோமீட்ரு போகிற வழி தான் மசனக்குடி இருக்குது. ஓகே 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 ஓகே, இதில் ரைட்டு போகணும். கோயம்புத்தூர் 120 கிலோமீட்டருங்க ரைட்டில் தம்பி. போட்டிருக்கேன் பாருங்க, குன்னூர், கோத்தகிரி, உதகை 36. போ தம்பி, ரைட்டில் போ. ஓகே மக்களே, அப்படின்னா அங்கே ஒரு ரோடு போகுது. இதுதான் தம்பி சென்ட்ரலில் அந்த ஆறு கோலப்போலாம் ஆற்று கடந்து போகிறோம். என்னங்க மக்களே, அடுத்து பாருங்கள், ஒரு அம்மா வந்து லிஃப்ட்டு கேட்டாங்க. ஸோ பஸ் வந்து 5 மணிக்கு தானாம்மா. அது மட்டும் இல்லாமல் ஜீப் எடுக்கிற மாதிரி தான். ஜீப் வந்து 12 பேர் சேரணுமாம்மா. ஏம்மா 12 பேர் சேரணும். 12 பேர் போயிடணும். ஓகே ஓகே. அதனால் பேக்கெல்லாம் எடுத்து அம்மா மடியில் வச்சு ஏற்றியாச்சு. பேர் என்னங்கம்மா? சந்திரம்மா. சந்திரம்மா. ஓ சரி சரி சரி. இங்கே இருந்து அங்கே இதுக்கு என்ன வேலை? அங்கே என்ன வேலை? எனக்கா? ஆ சாமி, நான் அங்கே தான் இருக்குது தங்கம். அங்கே தான் இருக்கீங்களா? கீரை கொண்டு வந்து விற்கிறேன். ஓ, கீரை விற்கிறக்கு வந்தீங்களா? வித்துட்டீங்களா? வித்துட்டேன். ஓ சரி. கிளவி பாட்டா எடுக்கிறாங்க பாருங்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க, சும்மா ஜாலியாக சொல்லுங்க. கீரை எடுத்துட்டு வந்தம்மா. ஆ எல்லா கீரை எல்லாம் வித்துட்டேன். ஆ இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீடு அங்கே ஊட்டிங்களா? இல்லை சாமி, மசனக்குடியா? ஓ சரி 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 சரி. யார் கிளம்புறது? இல்லைம்மா, யூடியூப் சேனல் நம்ம அதுதான் வீடியோ எடுத்துருக்கு. சரி சரி சரிங்க மக்களே. மசனக்குடி இருந்தனே. சொந்த ஊர் எதுமா? ஈரோடுங்க. ஈரோடு. சாமி, ஈரோடு தான் என் மருமகன் இருக்குது. ஈரோடுங்களா? ஈரோடு முடக்குறிச்சி தெரியுமா தங்கம்? நாங்கள் விலை கேட்டு தாங்க, பக்கத்தில் தான். முடக்குறிச்சி நாங்கள் அந்த பக்கத்து தான். எனக்கு முடக்குறிச்சிங்க 15 கிலோமீட்டர் தான். சாமி, அந்த ரோட்டு ஓரமாக இருக்குல்ல, அந்த ரோட்டு ஓரத்தில் இந்த பக்கம் இந்த சைடு வீடு முருகேசன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலம்மா, முடக்குறிச்சியில் தெரியல. நம்ம ஊர் வந்து ரொம்ப பக்கங்க மக்களே. முடக்குறிச்சி வர இந்த மஸ்கோந்தி எப்படி ஓடியாது பாருங்க. ஓடியாடுறது எப்படி தான் மக்களே ஓடும் மஸ்கோந்தி. நிற்கலைங்க இந்த பக்கம் நிற்கக்கூடாதுங்க. இங்கே 5000 ரூபா போயினா இது பாருங்க. எல்லாம் முஸ்கோந்தி, இது மானை. மக்களை நின்று வெடி எடுத்தோம்னா 5000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்களாம்மா. அதனால் நிற்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அம்மா. ஓகே, போகும்போது எடுக்கலாம் தங்கம். நிற்கும் போது எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ எங்கே தங்கம் போயிட்டு வரீங்க? நாங்கள் அங்கே ஊட்டியிலேருந்து அப்படியே வந்தேங்க. வந்துச்சு இந்த பக்கம்லாம் வந்து அப்படி சுற்றி பாட்டு போகலான்னு வந்தால் அதெல்லாம் காஞ்சி கிடக்குது. சஃபாரிக்கெல்லாம் போகலாம் தானே? சஃபாரி எங்கே? மசனகுடியில் ஜீப் சஃபாரி நல்லா இருக்குங்களா? பின்ன 3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னென்ன இடம்? மாயாறு, சிங்காரம், விபூதி மலை. எவ்வளோ வாங்குவாங்க? நம்ம ஜீப் இருக்குது. இனி எவ்வளோன்னு தெரியல சாமி. அதில் நம்ம காரில் போக முடியாதுங்களா? ஆஃப் ரோடா? ஓகே ஓகே சரிங்கம்மா. சரி அப்போ ட்ரை பண்ணுறோம் மக்களே. அந்த அம்மாவே லிஃப்ட் பிடிச்சி ஏறினாங்க. ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்தா. இங்கே வந்துட்டு இவ்வளோ தான் 2 கண்டென்ட்டே கிடைக்கலன்னு யோசித்தேன். மசனக்குடி சஃபாரி தம்பி எடுத்துடலாமா? நம்ம தெரிஞ்சு இருப்பாங்க. எடுக்கிறேம்மா. எடுக்கிறோம். அப்போ மகனுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? ஆனந்துக்கு ஃபோன் பண்ணிட்டு கேளுங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க மகனுக்கு தெரியுமாம்மா? சரிங்க மக்கள், இதை போயிட்டு இருக்கோம். இருங்க, ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். சாமி, உங்கள் லவ்வரா? யாருங்க? லவ்வர் இல்லைங்க. ஆமா, இது உங்களை போல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப் சேனல் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்ல போடுறதுக்கு. செல்லுல இந்த டிவிலியா? ஐயோ வேடா தங்கம். சரி மக்களே, இங்க வாருங்க. அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து ஜீப் சஃபாரிக்கு ரெடியாக இருங்க. மசனக்குட்டியில் நம்ம அம்மாவுடைய சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் வச்சிருக்கிறாரு. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை சொல்லுங்கன்னு இப்போ அன்சன்ஸ் பண்ணிக்குவாப்பில் அப்படின்னாப்புல. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அண்ணோட நம்பர் நல்லா ஓகேனா நான் கான்டாக்ட் நம்பர் கடைசியில் நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக இதே தான் மக்களே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் நல்லா இருக்குங்க. நீங்கள் எத்தனை படிச்சீங்க? யாருங்க? நானுங்களா? நான் பிசிஏங்கம்மா, காலேஜ் 1 டிகிரி, அவரு 1 டிகிரி. மக்களே இங்கே பாருங்க, ஃபாஸ்டாகு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் போல். சரிங்க மக்களே. ஆமாம், வந்தாச்சுங்களா மசனக்குடி? வந்தாச்சுமா. ஓகே மசனக்குடி வந்தாச்சுங்க மக்களே. சாமி, அப்போ
பண்ணிட்டேங்கம்மா பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அதான் அதான் இவர் தான் டிரைவர் அண்ணா. அண்ணாச்சி வந்துட்டார். ஓகேங்கண்ணா. வாங்க தங்கம். ஓகே ஓகே ஓகே. ஐயோ நான் சாப்பாடாவது வாங்கி கொடுத்து. ஆமாம் பரவாயில்ல. ஆனந்தம் தான் சொன்னதுங்களா? ஓகே வாங்க தங்கம் வாங்க தங்கம். நான் இருக்கேன். சரிங்க. சரிங்கண்ணா. ஓகே ஓகேங்க மக்களே. கரெக்டாக 800 காருன்னு சொன்னா அதனால அதை கண்டுபிடிச்சிட்டார். நல்ல பேரும் புகழும் என் மகன் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு பாசம், இந்த மாதிரி ஒரு குணம் இந்த உலகமே தேடி இடத்துல கிடைக்காது. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உண்மையா ரொம்ப 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 இந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இந்த உலகமே பார்த்து ரொம்ப பாராட்டினதுக்கு கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஓகேங்கண்ணா. ஓகே சரிங்க மக்களே. கிளம்பி சித்தமையில் ரோடில் லாக் பண்ணியிருக்கேன். ஓகேங்க மக்களே. அண்ணன் ஜீப் எடுத்து ரெடியாக வந்துட்டாரு. ஓகே போகிறோம். ஜீப் சவாரி ஜம்முன்னு பண்ணுறோம். ஓகேவா ரைட். எப்பா சரிங்க மக்களே கிளம்பியாச்சு. போலாமாங்கண்ணா? உங்கள் பேருங்க? பஸ்வன். வெள்ளி பஸ்வன். பஸ்வன். வெள்ளி பஸ்வன். வெள்ளி பஸ்வன். ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக அது கர்நாடகா பக்கம் இருக்குதுங்களா? கர்நாடகா பார்டருங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு விபூதி மலான் ரோடு இடம் இருக்கு, ஒரு ஆப் ரோடு. அங்கே போகிறோம். அது முடிஞ்ச ஒரு ரிவர் சைடு போகிறோம். அது ரிவர் சைடு போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயில். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. கூப்பிட்றேங்கண்ணா. ஊட்டி ரோடு. ஓகே ஷார்ட்கட் ரோடு. இதுல வந்து இந்த சின்ன வண்டியில தான் விடுவாங்க. சரிங்களா? பெரிய வண்டி இதுல போகாது. ஓகே. ரிட்டர்ன் வரும்போது லோக்கல் வண்டி மட்டும் தான் விடுவாங்க, வேற எந்த வண்டி விட மாட்டாங்க. கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மோசமான ரோடு. ஓகே ஓகே ஓகே. 36 ஏர்பின் பெண்ட் இருக்கு. 36 ஏர்பின் பெண்ட். ஆமா, அது ஏறி போகணும். ஓகே மக்களே. மசினக்குடி. இதுதான் மசினக்குடி. இங்கேருந்து ஊட்டி வந்து 30 கிலோமீட்டருங்க. 29 கிலோமீட்டருங்க. 29 கிலோமீட்டர். லெஃப்ட் சைடில் வந்து மாயார்னு ஒரு ஊர். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஓகேம்மா. ஓகே பாய் பாய் பாய். ஓகேம்மா. தேங்க்யூ. ஓகேங்க மக்களே. அவ்வளோதான். அம்மாவை இறக்கி வந்துட்டு நாம் உள்ளே போயிட்டாங்க. நான் கிளம்பியாச்சு ஜீப் ரைடுக்கு. வாங்க போகலாம். மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180% வந்து கர்நாடகாக்காரங்க தான் இருப்பாங்களாமா. நான் தான் அண்ணன் வந்த உடனே அண்ணன் மூஞ்சி அண்ணனுடைய வீசை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். சரி அண்ணன் வந்து கர்நாடகாரர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இங்கே வாருங்க, முன்னாடி வாருங்க, மாதேஸ்வரன் சாமி. ஓகே மக்களே கிளம்பியாச்சுங்க மக்களே. இந்த ரிவர் தான் இங்கே இது வந்து ஊட்டியிலேருந்து தண்ணி. ஊட்டியிலிருந்து வரதா? ஓ ஆமாண்ணே. நாங்கள் வர வழி எல்லாமே இந்த ரிவர் தான் இருந்தது. அந்த ரிவர் இல்லை, இது வேற ரிவர். அது வேற ரிவர், இது வேற ரிவர். ஓ இந்த தண்ணி அப்படியே மாயார் போய் கலந்துட்டு. ஓஹோ. மாயார் ஆறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அப்படியே பவானி சாகர் போகுது இந்த தண்ணி. அண்ணே மாயார் அது வந்து இதுதானே? அது தெங்குமரடா போகிறது தானே? இந்த தண்ணி தான் தெங்குமரடா போகுது. இது தெங்குமரடா போகுதா? இந்த சைடு. ஓகே ஓகே ஓகே. தெங்குமரடா தான் போகுது இந்த தண்ணி. போய் தெங்குமரடா போகுதா? மக்களே இந்த தெங்குமரடா இருக்கலங்க, அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். இந்த தண்ணி தான் ஈரோடு. பவானி சாகர் போகிறது. ஓ பவானி சாகர் போகிறதானே? அப்போ இந்த தண்ணி எங்கள் வீட்டுக்கு தான் வருது. எல்பிபி நம்ம ஊருக்கு தான், எங்கள் ஊருக்கு தான் மக்களே வருது. இங்கிருந்து பாருங்க, எங்கள் ஊருக்கு வருது தண்ணி. பவானி சாகர் டேம் வந்து தெங்குமரடாலேருந்து பவானி சாகர் டேம், பவானி சாகர் டேம்லேருந்து எல்பிபி வழியாக எங்கள் ஊருக்கே வருது. அந்த தெங்குமரடா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போக முடியாதுங்க. அந்த லோக்கல் பீப்புள், அவங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் அந்த ஊருக்கு போக முடியும். ஊட்டி நேராக போனால் ஊட்டிங்களா? கல்லட்டி ரோடு. கல்லட்டி ரோடு அது வந்து ரொம்ப மோசமான ரோடு, பேய் ரோடு. அது காவு வாங்குற ரோடு. ஓ கொஞ்சம் ஏமாந்தானே வண்டி கீழே டீலாக் போயிடும், எலும்பு கூட கிடைக்காது. ஓ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த வழி தான் போய் ஆகணும். நீங்கள் போகலாம், மேலே ஏறல, கீழே இறங்கி எந்த வண்டி விட மாட்டான். கீழே இறங்கி எந்த வண்டி? லோக்கல் பீப்புள் லோக்கல் வண்டி விடுவாங்க. லோக்கல் வண்டி விடுவாங்க. ஓ லோக்கல் வண்டி வரலாம் போகலாம். ஆ மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, வெளியே வண்டி எதுவுமே தரமா விட மாட்டாங்க. ஓ நல்லா இருக்குல்ல? அது ரொம்ப பெண்டு பண்ணா நெட்டு குத்தலாம் ஏறுங்க, செங்குத்தலாம் ஏறும். 36 ஏர்பின் பெண்ட் இருக்கு, அது ஏறி போகும். எத்தனை ஏர்பின் பெண்டு? 36 ஏர்பின் பெண்டு. 36 ஏர்பின். அந்த மலை ஊட்டி மலை தான், நீலகிரி மவுண்டன். ஓகே ஓகே ஓகே. நீலகிரி ஊட்டி மலைங்க மக்களே. இப்போ இது என்னென்ன மாவட்டம்? இது கோவை மாவட்டமா?
இது நீலகிரி மாவட்டம். மசனக்குடி நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம், ஊட்டி நீலகிரி மாவட்டம். ஆனால் கூடலூர் வந்து கோவை மாவட்டம். கூடலூர் ஜில்லா. கூடலூர் இது ஆனால் கோயம்புத்தூர் தான் போட்டுருந்தது. ஆமாம், கோயம்புத்தூர் சேர்த்து உங்களுக்கு. இது எம்பி தொகுதி வந்து தொண்டமுத்தூர் வரைக்கும் போகுது. ஓ ஓ ஓ எம்பி ராசா தான் இந்த இதில். ஆர் ராசா. மக்களை இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு முன்னாடி. காவல்துறை நல்ல வேலை உட்காந்துட்டேன். அப்பவே முடிஞ்சு நிப்பாட்டி 2 பச்சை 2 வேலை விட்டுருப்பாங்க. மாடு அங்கே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கு. இதுக்குள்ள இந்த வைக்கிலுமே போகுது. ஏன்னா லோக்கல் வண்டி தங்களுடைய அன்பரம் வரைக்கும் சோலூர் பேர் எவ்வளோ ஆச்சு பாருங்க மக்கள், எப்படி இருக்கு பாருங்க. ஓஹோ நானண்ணா மக்களே, ஆஃப் ரோடுக்கு தயாராகிங்க, அட்வென்ச்சருக்கு. ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி. பாருங்க மக்களே, வா ஒரே ஒரு ஆளுக்கு பிடிச்சிட்டு போகுது பாருங்க. இங்க பாருங்க மக்களே, மலை மாடு. சரியானதுங்க மக்களே. எங்க அப்பா ஏங்க வேற ஒரு உலகத்துக்கே வந்த மாதிரி இருக்குதுங்க மக்களே. அடா 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 பாருங்க, கல்லும் கரடுமா. மலைக்கு பேர் விபூதி மலையா? ஆமாம், விபூதி மலை. விபூதி மலை. ஓ எப்படி தம்பி இருக்கு? ரொம்ப வண்டி குலுங்குதா? கீழே ஒரு கார் நிற்கிது பாரு தம்பி. அதான் பாருங்க மக்களே, அதெல்லாம் பார்த்தா தனி ஒரு உலகமாகவே இருக்குதா. கீழே கார் வந்திருக்கு பாருங்க. எங்க அப்பா தம்பி பாருங்க, இதை பார்த்தா மசாய் மரா காடு மாதிரி இருக்குது. அடிச்சு வரைக்கும் ஏற்றிட்டு இருக்காரு தலைவர். வந்துட்டேன் முருகா, வந்துட்டேன் முருகா. அவ்வளோதான் மக்களே, கிருட்டு மேலே வந்தாச்சு. எங்க அப்பா பாருங்க, கல் கரடு விட்டு எல்லாம் ஏத்துறாரு ஐயா. மக்கள்ஸ் ஃபைனலி வந்தாச்சு. ஒரு ஜீப் ஒன்று இருக்குது. அப்படி எங்கப்பா இங்கே பாருங்க மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லி சுற்றியும் பாருங்க. அதுதான் ஊட்டி மலை.
அந்த மலை ஏறுனா அந்த பக்கம் ஊட்டிங்க மக்களே. கீழெல்லாம் பாருங்க மக்களே, ஃபுல்லாக விவசாயம் தாங்க, தெரியுதா? சோள பயிர் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி தாங்க, எங்கள் மாதிரி தாங்க இருக்குது சோள பயிர். எல்லாம் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க தம்பிங்க. காய்கறியில் அதான் கந்தல் போட்டு பீன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் விளைய மாட்டிருக்கு. முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க தம்பி. முட்டைக்கோஸும் புகையிலேன்னு தெரில. அது காலிஃப்ளவராக இருக்குன்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவரு பாருங்க மக்களே. அப்பா அண்ணன் அடிச்சுன்னு இது வேற லெவல் இருக்கு போரு. சீரியஸாகவே இந்த ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மசாய் மரா காடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புவனி எல்லாம் தமிழ் ட்ரெக்கர் புவனி எடுத்து போட்டார்ல மக்களே, அதே மாதிரி தான் மக்களே. வர வழியை சுற்றிலும் காட்டுறோம் பாருங்களேன். கண்டிப்பாக ஒர்த்து மக்களே, ஒர்த்து சீரியஸாக ஒர்த்து. மலைக்கு மேலே ஒரு மலைக்கு வந்திருக்கிறேன் பாருங்க, முருகனை தேடி. இறைவா, முதல்ல எடுத்தோடனே சிவபெருமான் தான் நமக்கு தென்படுறாரு. சிவசிவா வேற லெவலு. அப்பா கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பாருங்க மக்களே, காடுங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? இப்படித்தான் இருந்து நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். வேற லெவலுக்கு மக்களே. சொல்றேன், ஒத்து வீரர்களே, செப்பலை கட்டிட்டு மட்டி சாமி. முருகா சரணம் மக்களே. இது முருகனை பாராட்டுறதா இல்லை இந்த ஜீப் டிரைவரை பாராட்டுறதா, அந்த அம்மாவை பாராட்டுறதா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த அம்மா மட்டும் எங்களை கொடுக்காச்சு அப்படின்னா நாங்கள் எங்கே போயிருப்போனா நாங்கள் நேராக ஊட்டி இப்போ இப்பவும் சொல்கிறேன். அங்கே பாருங்க, பார்த்தீங்களா கிளம்பிருச்சு. அங்கே கொஞ்சம் ஊர் மக்களே. தம்பி அதான வசனக்குடி. மக்களே, அது அந்த கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசனக்குடி. இங்கே பாருங்க, அங்கே ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக்க மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? சுற்றிலும் ஃபாரஸ்ட்டுங்க. ஐயோ, அதான் நமக்கு அப்படி போய் அப்படி வந்து அப்படி நேரு மேலே ஏறுவோமாம்மா. ஷார்ட்கட்டு, அது அண்ணன் சொன்ன வழி. பேய் ரூட்டு. ஒன்றும் பிரச்சனை. முருகப்பெருமான் அப்பா இருக்கும்போது என்ன வந்திருந்தா? மேலே நான் வந்திருந்தேன் 33 கிலோமீட்டர் நான் சொன்னேன், வந்திருந்தேன் வேஸ்ட். அதான் கூடலூர் தான் வரணும். மக்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த வேல் முருகனுக்கு அரோஹரா, அரகரா அரோஹரா. வேற லெவலு மக்களே. நான் இந்த தமிழ் ட்ரெக்கர் அண்ணா இருக்கார்ல, புவனி அண்ணா இருக்கார்ல, பேசுறது எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல, பயங்கரமாக காத்தடி ரேர் இருக்கு. புவனி அண்ணா தமிழ் ட்ரெக்கர் அண்ணா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னடா ஆப்பிரிக்கா அப்படியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம என்னைக்கு போகிறோம்னு நினச்சேன். அங்கே போகலாம் என்னங்க, நீங்கள் மசனக்குடியில் இந்த விபூதி மலைக்கு வந்தீங்கனாலே ஆப்பிரிக்காவில் இந்த மசாய் மராய் காடுக்குன்னா அங்கே கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். வரிக்குதிரை, சிங்கம், புலி எல்லாமே அங்கே இருக்கும். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்குதான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும், சூப்பராக இருக்கு. சத்தியமா வேற லெவலு மக்களே. நான் மெய் மறந்தே போயிட்டேங்க. வரலான்னு நினைக்கிறேன் பாருங்க. அங்கே ஒரு காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இறங்கி வராங்க. ஸோ அது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துங்க, கேட்டுக்குங்க, கொஞ்சம் விசாரிச்சுக்குங்க, ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்சு ஜீப்பில் வரது பெட்டர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அலைச்சலாம் நேரடி கூட மேலேயே கொண்டாந்து விட்டுறாரு தலைவர். இதோ பாருங்க மக்களே, இங்கே தான் படி இருக்குது. அப்போ போன ஜீப் பாருங்க, கிளம்பிடுச்சு பாருங்க. நம்ம கூட போன ஜீப்பு பாருங்க, கிளம்பி கிரிட்டுன்னு போயிட்டு இருக்குது. ஓகே இதில் போயிட்டுருக்கு தான் மக்களே படி, கீழே இறங்கி போகிறதுக்கான படி. சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. செம. ஆனால் எனக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வந்து ஃபுல்லாக இங்கே மனுஷங்க தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக இதெல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. தம்பி நீ நிற்கிறதுக்கும் அந்த மலைக்கும் வேறு லெவல்ப்பா. நீ நிற்கிறதுக்கும் அந்த பேக்ரவுண்ட் மலைக்கும் அந்த கோயிலுக்கும் ஜம்முன்னு இருக்குது. இயற்கை காட்சியை காமிச்சிருச்சு. அந்த இயற்கையவே படைச்ச கடவுளை காமிக்க வேண்டாமா? வாங்க மக்களே போகலாம். வெளில பாருங்க, கொடிமரம் மரத்துலேயே இருக்கு. தம்பி ஓதிமலை வந்துட்டு கணக்காக பாரு. செம மக்களே, கொடிமரம். இறைவா, முருகாசரணம். தைப்பூசத்துக்கெல்லாம் நல்லா விசேஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அருமை. ஊதிமலை ஸ்ரீ முருகன் கோவில். முருகன் பாருங்க, வேற லெவல் ஐயா.
விநாயகர் பெருமான் இருக்காரு. இங்கே வேறு தம்பி சிவன் பாரு, சிவன் அம்பாள். ஆஹா, சிவன் பார்வதி. போற்றி போற்றி போற்றி. மக்களே, வாழ்க்கையில் என்றைக்குமே கடவுள் வந்து சோதனை கொடுத்துட்டே தான் இருப்பார். சரிங்களா? அந்த சோதனை நீங்கள் தாங்குறீங்களா அப்படிங்கிறத மேட்ரு. அந்த இடத்துல எந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மேட்ரு. அது சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாதனால சொல்கிறேன். இன்றைக்கி நானும் என் தம்பியும் அந்த சோதனையை தாங்கி எடுத்த முடிவுனால தான் இந்த இடத்துல இன்றைக்கி நிற்கிறோம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் என்றைக்கு வர போகணும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. குறிப்பாக நான் அந்த இடத்துல கரெக்டான முடிவு எடுத்தேன் காட்டி தான் இன்றைக்கி இந்த இடத்துலலாம் நிற்க முடியுது. என்ன தம்பி? கண்டிப்பாக. ஸோ அதனால் வாழ்க்கையில் என்றைக்கும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாருங்கள். என்றைக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. இது எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது. ஸோ சொல்கிறேன், இன்றைக்கி நான் உணர்ந்துட்ட மக்களே, வாழ்க்கையில் எதுக்கும் எதற்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, அங்கலப்பட தேவையில்லை. டக்குன்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்லை. அந்த விஷயத்தை அப்படியே அந்தனுடைய போக்குலேயே அணுகணும் அப்படின்னா அது அழகாக சுமூகமாக அது நமக்கு வேறு லெவலில் ப்ளஸ் அமையும். ஸோ இது இன்னைக்கு அப்பன் முருகன் உணர்த்திய பாடம். முருகாசரணம். அப்பெல்லாம் வந்து உள்ள வர முடியாது. தைப்பூசத்துக்குங்களா? ஓ சரி மக்களே, தைப்பூசம் நல்லபடியாக போச்சான்னு கேட்ட அப்படின்னா தைப்பூசம் நல்லபடியாக போச்சான்னு கேட்குறீங்க. அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே வர முடியாது, அவ்வளோ கூட்டம் அப்படின்றாரு. சரி ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அருமை. என்னங்க ஐயா? அதான் இல்லை, எல்லா மக்களும் வருவாங்க. மக்களே, இவங்க பேசுகிற பேச்சு நம்ம பர்கூர் அங்கே பேசுவாங்களா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கர்நாடகா பார்டர் தானே, அதனால் அப்படி தான் இருக்கும். சிரம கும்பிடுங்க மக்களே. அரகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெளியில வந்து நிக்காது காத்து. ஓகே எல்லா மக்களும் பாராட்டிட்டாங்க. சரி. ஐயோ, என்ன இப்படி இங்கிருந்து நின்று இருக்கிறாங்க ஆளு சாப்பாடு வாங்குறதுக்கு. எத்தனாயிரம் மக்கள் வந்திருப்பாங்க? அது குறைஞ்சது எப்படி 10,000 மேல இருக்கும். சரிங்க ஐயா. சரி. உங்க பேர் என்னங்க ஐயா? யார்? நம்ம பேரு சித்தன். ஐயா வரும். என்ன சார் அவனோட இதுதானே, அது வேற என்ன இருக்கு? கண்டிப்பாங்க. அவனுக்கு மீறினது உலகத்துல யாரு ஒருத்தருமே கிடையாது. அனுபவம் செய்யாது. என்ன சொன்னதுதான் பேச்சு மாறாது. இவர்கிட்ட அது நடக்கும். ஈபுதி மலை அப்படின்னு சொன்னால் ஈபுதி மலையா? ஐயோ, இங்க மக்கள் இந்த மலைக்கு ஏதாவது வரலாறு ஏதாவது இருக்குதுங்களா? ஆமா சார், இதெல்லாம் பாம்பாடி சித்தர் இருந்த இடம் இது. இதுவா? ஓ சரிங்க. இங்கிருந்து தானே மருதமல்லையில் போய் அவர் காலம் ஆயிட்டாரு. ஓஹோ சரிங்க. அங்கதான் ஜீவசமாதி ஆயிருக்காரு. பாம்பாடி சித்தர் இங்கதான் இருந்திருக்காரு. ஆமா. ஓ சரிங்க. அதனால அவர் போய் அங்க இதாயிடுச்சு, இவருக்கு வந்தாச்சு. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றி மக்களே. நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் மாதிரி போயிட்டு இருக்கு, அது திரைப்படம் மாதிரி அதை நீ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிவனாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு இருந்தார், ஒவ்வொரு அதிசயமாக நிகழ்த்திட்டு இருந்தார். திருவண்ணாமலை போனதாகட்டும், பருவதமலை போனதாகட்டும், வெள்ளியங்கிரி போனதாகட்டும், கொண்டரங்கி மலை போனதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கடந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து உள்ளே வந்தார். சிவனும் உள்ளே வந்தப்போ நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு, தாங்கி நின்ன. முருகன் உள்ளே வந்தப்போ சிவனை விட வச்சு செஞ்சாருனால சிவன் வந்து எனக்கு ஒரு 1.5 மாதம் ரிலீஃப் பண்ணி விட்டாரு அந்த கஷ்டத்துலேருந்து. முருகன் 1.5 வருஷமாக வச்சு செஞ்சார். அந்த கஷ்டம் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு சூசைட் பண்ணிக்கிற ரேஞ்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஃபீலிங். ஆனால் அதெல்லாம் வந்து தாங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கண்டிப்பாக மாறு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதான் மக்களை, என்னைக்கு எதுக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டு அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவர் தான், எல்லாம் ஒருவனே, இறைவன் ஒருவனே. ஓகேங்களா?